தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து எமது செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார் விழுப்புரத்துலேருந்து. கோபிநாத், விழுப்புரத்துடைய மருத்துவமனைகளில் குறிப்பாக முண்டியம்பாக்கம் போன்ற மருத்துவமனைகளில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்ற தகவல் தெரிந்தது. காலையிலிருந்து நிறைய பேர் இல்லை, ஆனால் இப்போது இன்னும் கூடுதலாக நபர்கள் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வழங்கியிருந்தீங்க. எவ்வளோ பேர் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்காங்க? மருத்துவமனையினுடைய சூழல் எப்படி இருக்குது இப்போ? கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் உள்ளே அனுமதித்த தங்களோட உறவினர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. மிக மோசமான நிலைமையில இங்க அனுமதிச்சோம். இவங்களுக்கு கொடுக்கிற சிகிச்சை எப்படி இருக்கு இது அறிஞ்சுக்கிறதுக்காக ஏராளமான பெண்கள் இங்க கண்ணீரோட காத்துட்டு இருக்காங்க. அவரது உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து இங்கு வரக்கூடிய, அதாவது பாதிக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. இங்கிருந்து நிலைமை மோசமானவர்கள் உடனடியாக இங்கிருந்து சேலம் மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிற நடவடிக்கையும் பார்த்துட்டு இருக்கோம். எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டு, நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இவங்களோட உறவினர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், காலையில் அவங்க கள்ள சாராயம் குடித்தார்கள், அதன் காரணமாக தான் இவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது, கண் எரிச்சல் ஏற்பட்டது, மயக்கம் ஏற்பட்டது என்று கூறி மட்டும்தான் அனைவருமே இங்கு அனுமதிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உறவினர்கள் நமக்கு தெரிஞ்ச தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வருவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. மேலும் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதுவரை மருத்துவமனை நிர்வாகம் சார்பில், மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுவரைக்கும் இறந்தவர்களோட எண்ணிக்கை உறுதிப்படுத்தி நமக்கு சட்டப்பூர்வமாக, அதாவது ஆதாரப்பூர்வமாக இதுவரைக்கும் பெயர்களையோ எதையுமே அவங்க வெளியிட தகவலை பார்த்துருக்கோம். ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவல், மாவட்ட ஆட்சியர் சொல்றது மொத்தம் 3 பேர். இதுக்கப்புறம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற தகவல்களில் ஏன்னா பலரும் பல மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழல் படி 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பிரவீன், சேகர், மணிகண்டன், சுரேஷ், தனக்குடி, 2 சுரேஷ் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் உள்ளிட்ட 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. முதல்ல 5 பேர்னு சொல்லப்பட்ட சூழலில் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை, மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 10 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.